யாராவது இப்போ தான் என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிறவா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் ஆகும். அது இது பண்ண பெல் ஐக்கானும் ஆல் ஆப்ஷன் டச் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க இப்போ ரசம் பண்ணுறதை பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும் ரசம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்குறது புளி வேண்டாம், தனியா வேண்டாம், அப்புறம் நான் மேக்ஸிமம் நாங்கள் பூண்டே போட மாட்டோம். இருந்தாலும் அதெல்லாம் இல்லாத இன்றைக்கி ரசம் பண்ணலாம். அதுக்கு இதெல்லாம் பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். 4 பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இது பயத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஒரு 10 12 மிளகு இருக்கும். மிளகு, ஒரே ஒரு வரமிளகா, ஜீரகம் ஒரு 2 நிமிஷம் கழித்து போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போகிறோம். இதை கொஞ்சம் வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கணும். அதுதான் இன்றைக்கி ரசமே, அவ்வளோதான். இதுக்கு புளி இதெல்லாம் வேண்டாம். பருப்பு போட்டாலும் ரசத்துக்கு பூண்டு போட வேண்டாம். அதனால தான் பூண்டெல்லாம் போட மாட்டேன் நான் பொதுவாக ரசத்துக்கு. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். மிளகாய் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் இது வறுபட்டோடனே ஜீரகம் ரொம்ப நேரம் வறுபட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கஷாய வாசனை வந்துடும். அதனால் ஜீரகம் ரொம்ப நேரம் வறுபட வேண்டாம். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நான் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். தக்காளி அரைச்சி, புளிக்கு பதிலாக தக்காளி தான், புளிப்பு வேறு எதுவுமே இல்லை. அரைச்சி உப்பு பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சதை விட்டால் கொதிக்க வேண்டாம். நம்ம எப்போதும் போல் வழக்கம் போல் நுரகட்டி வரும்போது டக்குன்னு நம்ம அணைச்சி தாள் பொடிலாம், அவ்வளோதான் ரசம். இந்த ரசம் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். இதை வறுத்துட்டு காட்டுறேன். கொஞ்சம் பாருங்கள், வறுத்துடுத்து ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுக்கே தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு வறுத்துட்டுலாம். கொஞ்சமாக போட்டுட்டா போதும். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். இது அந்த சூட்டுக்கே வறுபட்டா போகும். ஒரு வேளைக்கு தான் ரசம், அதனால் ஒன்றும் ஆகாது, ஊசியெல்லாம் போயிடாது, ரசம் செலவாயிடும். அப்படி ஏதாவது நீங்கள் 2 வேளைக்கு ரசம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காயும் முதல்லையே போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டுருங்கோ. இப்போ இந்த மிக்சியில் தக்காளி அரைச்சி காட்டுறேன். இதோ பாருங்கள், தக்காளி அரைச்சின்னு வந்துட்டேன். ஒரு பெரிய தக்காளி, உங்களுக்கு மீடியம் சைஸாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இல்லை ரசம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு புளிப்புக்கு தக்காளி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பெருங்காயம் நீங்கள் கட்டி பெருங்காயம் தான் வறுக்கும் போதே போட்டுருக்கோம். நான் தூள் பெருங்காயம் தான், பொடி பெருங்காயம் தான் போடுறேன். அதனால் 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இந்துப்பு போடுறதுனால நான் இந்துப்பு தான் போட்டுக்கிறேன். நான் இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் உரைக்காது, நம்ம அதனால் பார்த்து முடியலாம், கம்மியாக தான் போடணும். அதுக்கு தான் இந்துப்பு போட்டுக்கிறோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை அரைச்சின்னு கொஞ்சம் ஆறி நாட்டு இதை அரைச்சிட்டு வந்துட்டு அதில் விட்டால் ரசம் ரெடி, அவ்வளோதான். இதோ பாருங்கள், அரைச்சின்னு வந்தாச்சு. இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஏன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எப்போதுமே கெட்டித்தன்மை கொடுக்கும். அதனால் நம்ம நம்ம தேவையான அளவுக்கு ஜலம் விட்டுக்கலாம். பார்த்துட்டு தெளிவாலாம் இருக்காது ரசம். மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். அது இதாகிடுது, ஸ்கிப் ஆகிடுது. மஞ்சப்பொடி போட்டுருக்கேன்.
பெருங்காய பொடியும் உப்பும் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் தக்காளி பழத்தை. இப்போ இதை அரைச்சி விட்டதை ஊற்றியிருக்கேன். கொதி மட்டும் வந்தால் கொதிக்க வேண்டாம், நுரைச்சி வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்தால் போதும். நெய் கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். கடுகு கலந்து விட்டுக்கலாம். அடியில் வந்து உட்காந்துக்கும் அரைச்சி விட்டது. இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், தெளிவாலாம் இருக்காது. இதுக்கு நெய் விட்டு, நம்ம நெய்யில் தான் வறுத்துன்னு இருக்கோம். நெய் விட்டு தான் 1 ஸ்பூனு. இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டினா இந்த ரசம் ரெடி. இதுக்கு பருப்பு வேண்டாம், புளி வேண்டாம், பருப்பு வேண்டாம். அது மாதிரி நம்ம அரைக்கிறதுக்கு வந்து தனியா பொடி தான் ரசத்து மிளகா அப்படி போடுவோம். அதுவும் வேண்டாம். அதுக்கு பதிலாக வந்து உளுத்தம்பருப்பு, பயத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 பருப்பே நம்ம வந்து கடலைப்பருப்பே போட மாட்டோம் ரசப்பொடிக்கு. போட்டால் கெட்டி ஆகிடும் அப்படின்னு துவரம்பருப்பு, தனியா, கொத்தமல்லி விரைங்கிற தனியா அதெல்லாம் தான் போட்டு வறுத்தரைப்போம். வரமிளகா, மிளகு, ஜீரகம் அதெல்லாம் தான் அரைப்போம். அப்படியே இப்படி வந்தாலே போகிறோம். நெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன் தாளிச்சு கொட்டுறதுக்கு. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு ஆறுக்கு வந்து கிள்ளி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரசத்தில் விட்டுருவோம். பாருங்கோ ரசம்